من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால், உண்மையில் உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. எனவே எவர் இறைவழியில் பொருளை வழங்கினாரோ, மேலும் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருந்தாரோ, மேலும் நன்மையை உண்மையென ஏற்றுக்கொண்டாரோ, அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம். எவர் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ, மேலும் தன் இறைவனை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ, இன்னும் நன்மையை பொய்யென நிராகரித்தாரோ, அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தினர், தோழர், தொடர்ந்தோர் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் லைல் எனப்படும் 92வது அத்தியாயத்தின் 4 முதல் 10 வரையிலான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளன. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எத்தகைய வழிகாட்டுதல்களை குறிப்பிட்ட இந்த வசனத்திலே உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ, அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறைகளை விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த வசனங்களில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய செய்திகளை விளங்குவதற்கு முன்னால் நம்முடைய முயற்சிகளை குறித்து ஒரு சின்ன சிந்தனையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்காக மனிதன் என்னென்னவெல்லாமோ முயற்சிகளை மேற்கொள்கிறான். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற்று விடுவதில்லை. ஏதோ ஒரு சில முயற்சிகள் வெற்றி அடைகின்றன, பல முயற்சிகள் தோல்வியை தழுவுகின்றன. இந்த வசனம் சொல்லக்கூடிய முதல் செய்தி அதுதான். இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. பல்வேறு வகை முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். பல கோணங்களுக்காக, பல விஷயங்களுக்காக. மனிதன் ஆரோக்கியத்திலிருந்து விடுபடுவதற்கு, நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஆரோக்கிய ரீதியான பல முயற்சிகளை செய்கிறான். வறுமையிலிருந்து மீள்வதற்கு, ஓரளவுக்கேனும் தன்னிறைவை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கிறான். அறியாமையிலிருந்து விலகி அறிவை தேடிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறான். இப்படி பல்வேறு வகையான முயற்சிகள். இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. ஆனால் பொதுவாக இந்த முயற்சிகள் தோல்வியை தழுவுகின்றன. என்ன காரணம்? வாழ்க்கையில் அல்லது நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? இந்த 2 கேள்விகளுக்கான விடைகளைத்தான் இந்த குறிப்பிட்ட வசனங்களினுடைய தொடரிலே அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறான். பொதுவாக நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் அதிரடியான முயற்சி செய்கிறோம், அல்லது உடனடியாக ஏதாவது நடந்துடணும் என்கிற எதிர்பார்ப்பில் முயற்சி செய்கிறோம். ஒரு நீண்ட லட்சியத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய இலக்கை முன்வைத்து கொண்டு முயற்சி செய்கிறதில்லை. ரெண்டாவது, அந்த முயற்சிக்கான ஒரு கனவோ திட்டமிடலோ நம்மிடத்தில் இருக்கிறது இல்லை. ஒன்று நினச்சா நடந்துடணும் என்கிற அளவுக்குத்தான் நம்முடைய முயற்சிகள் இருக்கின்றன. உண்மையில் திருக்குரான் ஷரீஃபை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு குறிப்பிட்ட
சில வழிமுறையை மேற்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமானது அந்த முயற்சியுடைய கனவு இருக்கணும். அந்த முயற்சி நடைமுறைக்கு வருவதற்குரிய கனவு, அதற்கான திட்டங்கள் இருக்கணும். அந்த திட்டம் கூட ஷார்ட் டேர்ம் பிளான், குறுகிய கால திட்டம் என்றும், லாங் டேர்ம் பிளான் என்று நீண்ட கால திட்டம் என்றெல்லாம் குர்ஆனுடைய செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது. பொதுவாக நாம் குறுகிய கால திட்டங்களோ நீண்ட கால திட்டங்களோ போடுறதில்லை. நடக்கக்கூடிய அந்த விஷயம், முயற்சி செய்யக்கூடிய அந்த விஷயம் குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைக்கிறதில்லை. உடனடியாக நினைத்தது நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ஒரு காரணம். ரெண்டாவதாக, நாம் நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு யார்கிட்டையெல்லாமோ ஆலோசனை கேட்கிறோம். நாமும் சுயமாக எவற்றையெல்லாமோ முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை குர்ஆனில் தேடுறதில்லை. இதுதான் ரெண்டாவது காரணம். குர்ஆனில் முயற்சிகள் சம்பந்தமாக நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒன்று 53வது அத்தியாயத்தில் இப்படி ஒரு 3 வசனங்கள், அன்ன லைசலில் இன்சானி இல்லாமா சஆ, மனுஷனுக்கு அவன் முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. என்ன முயற்சி செய்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். அன்ன சஅயஹு சௌஃப யுரா, மேலும் அவனுடைய முயற்சி விரைவில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான். சும்ம யஜ்ஸாஹுல் ஜஸாஉல் அவ்ஃபா, பிறகு அதற்கான முழுமையான கூலியையும் கொடுக்கப்படும். அப்போ இந்த மாதிரி முயற்சிகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். மனித முயற்சி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அதற்கான ரிசல்ட்டை அவன் பார்க்குவான் அப்படிங்கிறதான். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அந்த முயற்சிகளுக்கான கூலிகள் கொடுக்கப்படும் என்பது தான். சரி, இனி இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் மனிதனுடைய பல்வேறு வகையான முயற்சிகள், அம்மாமன் ஆத்தா வத்தகா வசத்தக பில் ஹுஸ்னா, இறைவழியில் யார் பொருளை செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து யார் விலகி வாழ்கிறார்களோ, வத்தகா என்று சொன்னால் யார் தக்வாவோடு செயல்படுகிறார்களோ என்று பொதுவான அர்த்தம் சொல்லப்பட்டாலும், சரியான பொருள், தக்வாவுக்குரிய சரியான பொருள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது, அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய விஷயங்களின் பக்கம் போகாமல் கவனம் எடுத்துக்கொள்வது. அப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து யார் விலகி வாழ்கிறாரோ, ரெண்டாவது விஷயம். வசத்தக பில் ஹுஸ்னா, நன்மையை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார், நன்மையை உண்மைப்படுத்துகிறார். 3 விஷயங்கள் சொல்லி ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம், வழிகாட்டுதல் கொடுப்போம், அவனுடைய ரூட்டை கிளியர் பண்ணி விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சுருக்கமான வழக்கமான நம்முடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், அப்படிப்பட்டவருடைய முயற்சியினுடைய வழியை நாம் இலகுவாக்கி கொடுத்து விடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதுக்கு அப்படி முயற்சி பண்ணுறாரோ அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை லேசாக்கி கொடுத்து விடுவோம். ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, இலகுவான வழியில் செல்வதற்கு நாம் அவருக்கு வழியை இலகுவாக்கி கொடுத்து விடுவோம். அதே மாதிரி பாருங்க, அடுத்த வசனம் தொடர்கிறது. அம்மா மன் பஹில வஸ்தகனா வ கஸப பில் ஹுஸ்னா, யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ, அல்லாஹுவை பொருட்படுத்தாமல் நடக்கிறார்களோ, வஸ்தகனா என்று சொன்னால் மேலே தக்வா, வத்தகா, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருந்தாரோ என்று சொல்லப்பட்டதற்கு நேர் எதிர்மறையாக வஸ்தகனா, அல்லாஹுவை யார் புறக்கணிக்கிறாரோ, அல்லாஹ் சொல்கிறத கண்டுக்கிறது இல்லை, குறிப்பாக அல்லாஹ் தடை செய்த விஷயங்களிலே அலட்சியமாக இருக்கிறது, இதுதான் புறக்கணிக்கிறதுனுடைய அர்த்தம். வ கஸப பில் ஹுஸ்னா, நன்மையை பொய் என்று சொல்லுகிறார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் எவையெல்லாம் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, அல்லது மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலையும் கூட சில நன்மையான விஷயங்கள் இருக்கும். அது குர்ஆன் ஹதீஸில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. பொதுவான மனிதர்களுடைய இயல்பிலேயே பழக்க வழக்கங்களிலேயே சில விஷயங்கள் நன்மையாக கருதப்பட்டு கொண்டு வரும். மக்களுடைய பழக்கத்தில் நன்மை என்று நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த ஆளுக்கு பெருசாக தெரியவே தெரியாது. நன்மையான விஷயங்களை அவாய்டு பண்ணுவார்.
புறக்கணிச்சிருவார். அதுவெல்லாம் ஒன்றும் காரியத்துக்கு ஆகாது என்று சொல்லி அதனை பொய்ப்படுத்துவார். ஃபசனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, இந்த 3 வகையான வழிமுறை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அவருடைய முயற்சியுடைய வழியை கடினமாக்கிடுவோம். ரிஸ்க் எடுக்கிறோம், பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி ரிஸ்க் எடுத்தாலும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது என்பதுதான் இந்த வசனம் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம். மிக சுருக்கமாக, ஒரு மனுஷனுடைய செயல்களும் அவனுடைய முயற்சிகளும் சுலபமாக இலகுவாக நடக்கணும்னு சொன்னால் 3 விஷயங்கள் கையாளணும் என்று முதல் 3 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னது? 1, இறைவனுடைய வழியில் செலவு செய்கிறது. கையை கொஞ்சம் விரிக்கணும். பொதுவாக மனிதர்கள் முயற்சி செய்கிற பொழுது அந்த முயற்சி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த முயற்சி என்பது பெரும்பாலும் சுயநலம் சார்ந்ததாக இருக்கும். சுயநலம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஒரு கேடுகட்ட குணமாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். அவனுடைய நன்மைக்காக வேண்டி மட்டும், அதான் சுயநலம். அவனுடைய நன்மை எதுவோ அல்லது அவன் சார்ந்த மனிதர்களுடைய நன்மை எதுவோ அதுக்கு மட்டும்தான் ரிஸ்க் எடுப்பான், அதுக்கு மட்டும்தான் முயற்சி செய்வான். மனிதர்களுடைய பொதுவான முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் சுயநலம். அவன் காரியத்தை பார்க்கறதுக்காக வேண்டி, அவனுடைய காரியத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு, அவனுடைய நன்மையை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு மனுஷன் முயற்சி செய்கிற பொழுது இதில் அல்லாஹ்வுடைய கவனம் வரணுங்கிற அவசியம் இல்லை, அல்லாஹ்வுடைய சப்போர்ட்டு கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்பொழுது அல்லாஹ்வுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய துணை இவனுக்கு கிடைக்கும்னு சொன்னால், எந்த நோக்கத்திற்காக வேண்டி, எந்த நன்மைக்காக வேண்டி இவன் முயற்சி செய்கிறானோ அந்த நன்மையில் மற்றவங்களுக்கும் பங்கு இருக்கணும்னு நினைக்கணும். இதுதான் முதல் விஷயம். அதனால தான் நீங்கள் என்ன சொல்லப்படுகிறது? மன் ஆத்தா, அவன் முயற்சி செய்கிற பொழுது மற்றவர்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வது. அந்த முயற்சியில் தன்னை மட்டுமே குறிக்கோளாக இலக்காக வைக்காமல் அடுத்தவருடைய நன்மைக்காக வேண்டியும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது. அந்த வகையில் இதை இப்படியும் யோசித்து பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஒரு முயற்சி செய்கிற பொழுது, யாரெல்லாம் நான் இந்த மாதிரி முயற்சி செய்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை நீ இலகுவாக்கி கொடு, இந்த காரியத்தை எனக்கு சாத்தியமாக்கி கொடு, அதற்காக நான் இவ்வளவு சதக்கா செய்கிறேன், ஏழைகளுக்கு இவ்வளவு கொடுக்கிறேன். அப்போது ஏழைகளுக்கு சதக்கா செய்வது அல்லது அது மாதிரி அல்லாஹ்னுடைய தீனுக்காக வேண்டி ஏதானும் பொருள்களை செலவு செய்வது, இறைவழியில் செலவு செய்வது, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மனுஷன் முயற்சி செய்கிற சமயத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் தான் சொல்லப்படுகிறது. நாம் அரசியல் ரீதினாக்கா அரசாங்க ரீதியாக நம்முடைய தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ ஏதேனும் ஒரு முயற்சியை செய்கிறோம். ஒரு தொழிலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறோம், ஒரு தொழிலில் முதலீடு செய்வதற்காக வேண்டி. அதுக்கு லைசன்ஸு ஏதாவது வாங்குறதுக்கு அரசு அதிகாரிகளை அணுகுகிறோம். லைசன்ஸ் வாங்கினா தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும், அந்த தொழிலை செய்ய முடியும் என்கிற சூழ்நிலையில் அந்த லைசன்ஸை வாங்குறதுக்காண்டி போகும்பொழுது அங்கே லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்கிறது. இப்போ லஞ்சம் கொடுக்கறதுங்கிறது இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? லஞ்சம் கொடுக்கக்கூடியவன், லஞ்சம் வாங்கக்கூடியவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு. அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், வாங்குறவனையும் சபிக்கிறான், கொடுக்குறவனையும் சபிக்கிறான். அப்போது அல்லாஹ் அதை தடை செஞ்சுருக்கான்னு தெரியுது. அப்புறம் ரிஸ்க் எடுக்கிறோம், தொழிலுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சியின் பொழுது நாம் ஏழைகளுக்கோ இறைவழிகளோ சில செலவை கூட செஞ்சுருவோம். ஆனால் அந்த காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி அரசு அதிகாரிகளை அணுகுகிற பொழுது அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய, அதாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வத்தகா, மேலும் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து எவர் விலகி வாழ்கிறாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அந்த வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக ஒரு லஞ்சத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிற பொழுது இவருக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு வழியின் மூலமாக ட்ரை பண்ணுறார். நோக்கம் நல்லதாக தான் இருக்குது, ஆனால் அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறை தப்பாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமாக ஹதீஸுகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது அவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் கிடைக்கும்னு. அவனுக்கு எதிராக நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்காது. தெளிவான ஹதீஸ். ஒரு மனிதன்
தவறான வழியிலே சம்பாதித்து அதிலிருந்து சதக்கா செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அதிலிருந்து குடும்பத்துக்கு செலவு செஞ்சால் அதில் பர்க்கத் இருக்காது. அவன் மௌத்தா போனால் கூட அவனுடைய நரக பயணத்துக்கு தான் துணையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ் லா யம்ஹு செய்ய வலா பிசை, அல்லாஹ் ஒரு தீமையை இன்னொரு தீமையால் அழிக்கிறது இல்லை, ஒரு நஜீஸு இன்னொரு நஜீஸை சுத்தப்படுத்தாது என்று தெளிவாக சொன்னாங்க. அப்போ வறுமை என்கிற ஒரு தீமையை ஒழிப்பதற்காக வேண்டி வட்டி என்கிற இன்னொரு தீமைக்கு போக முடியாது. வறுமையை ஒழிக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கணும், அப்படித்தான் மனுஷன் முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி பெரும்பான்மையான முஸ்லீம்கள், குறிப்பிட்ட சதவீதத்தினரை தவிர வட்டியை விட்டு விலகியவர்கள் அல்ல. ஏதேனும் ஒரு வகையில் வட்டியோடு தொடர்புடையவர்கள் தான், சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ. அவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்களாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு கூட சில காரியங்களை சாதிப்பதற்கு, கல்யாணம் மாதிரியோ அல்லது அது மாதிரி வேறு ஏதேனும் நிகழ்வுகளுக்காக வேண்டி எடுத்தெடுப்புக்கே போயிடுறாங்க வட்டி. இந்த வட்டியை குறித்த பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஆனால் எதுக்காக வேண்டி அந்த வட்டிக்கு போகிறான்? இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும், இந்த பொருளாதார சிக்கலை சீக்கிரமாக தீர்க்கணும், அதே மாதிரி இந்த வறுமையிலிருந்து விடுபடணும், கொஞ்சம் ஏதாவது பிஸ்னஸ்க்காக வேண்டியோ அல்லது வட்டிக்கு வாங்கி பண்ணலாம். வட்டிக்கு வாங்கி உருப்பட்டதாக வரலாறு இல்லை. வட்டி தொடர்பின் மூலமாக பர்க்கத்து வராது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ஒரு தீமை இன்னொரு தீமையை அழிக்காது. எப்படி ஒரு நஜீஸு இன்னொரு நஜீஸை சுத்தப்படுத்தாதோ அதே மாதிரி ஒரு தீமை இன்னொரு தீமையை அழிக்காது. எப்படி சொல்லப்படுகிறது? இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்குவதற்காக வேண்டி வட்டி என்கிற தீமைக்கு போனால் அங்கே அந்த வறுமை நீங்காது, மேலும் மேலும் அதிகமாகத்தான் செய்யும். இந்த அனுபவம் வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. இதை சொல்லி தெரிய வேண்டுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. வஸ்தகுனா, அப்போது இறை வழியிலே செலவு செய்யணும், அல்லாவுக்கு மாறா செய்யாமல் அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு விஷயம் நன்மை என்று தெரிய வந்தால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளணும். இந்த 3 வகை செயல்பாடுகள் ஒரு மனுஷனுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வழிவகையாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் பாருங்கள், அம்மா மன் ஆழ்த்தா, யார் இறை வழியில் கொடுக்கின்றாரோ, வத்தகா, அல்லாஹ் தடுத்த வழியிலிருந்து விலகிக் கொள்கிறார், தடை செய்த வழியிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ, வசதக பில் ஹுஸ்னா, நன்மையை உண்மைப்படுத்துகிறாரோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருடைய முயற்சி இலகுவாக நடக்குவதற்கு நாம் வழிவகை செய்து கொடுக்கிறோம். அதே மாதிரி கஞ்சத்தனம், இவன் காரியத்தை மட்டும் பார்க்கறது, அடுத்தவன் காரியத்தை பற்றி கண்டு கொள்வதே இல்லை. குறிப்பாக ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது, ஒரு ஏழைகளுக்காக வேண்டி உதவி செய்யும் பொழுது அந்த உதவியின் மூலமாக அல்லாஹ்வுடைய கருணை இறங்கி விடுகிறது. என்ன நிய்யத்தில் இந்த மனுஷன் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறானோ, அல்லாஹ்வுக்காண்டி உதவி செய்கிறானோ, அந்த காரியத்தை நாம் என்ன செய்வோம், முடித்து கொடுப்போம் என்று அல்லாஹ் இறங்கி வருகிறான். நம்முடைய காரியத்தை, நம்முடைய முயற்சியை சக்ஸஸ் ஆக்கி கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய சப்போர்ட் கிடைக்கிறது. அப்போ கஞ்சத்தனம், அல்லாஹ்வை அலட்சியமாக கருதுறது, நன்மையை பொய் என்று மறுக்கிறது, இந்த 3ம் மனிதனுடைய முயற்சிகளை கடுமையாக்கி விடுகின்றன. அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அம்மா மன் பகில, எவன் புகழ்த்தனம் கஞ்சத்தனம் செய்கின்றானோ, வஸ்தகனா, இறைவனை அலட்சியப்படுத்துகிறானோ, வகதப பில் ஹுஸ்னா, நன்மையை பொய் என்று வாதிக்கிறானோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவனை கடினமான பாதையிலே வழி நடத்துகிறோம், கஷ்டம்தான் சேரும் என்று சொல்லுகிறான். அப்போ காரியங்கள் சாதித்து கொள்ளப்படுவதற்கு, முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு விதியாக 3 வழிமுறைகள் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். 1, இறைவழியில் செலவு செய்யணும், அல்லாஹ் தடுத்த வழியிலிருந்து தடை செய்த வழியிலிருந்து விலகி இருக்கணும், நன்மையை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளணும். இந்த நன்மையை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொன்னால் பெரிய விளக்கங்கள் இருக்கின்றன. சுருக்கமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. 3 விதிமுறை காரியங்கள் வெற்றியடைவதற்கு, முயற்சிகள் சாத்தியமாவதற்கு. 3வது, இந்த 3க்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் கஷ்டமாகுது,
நடக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். கஞ்சத்தனம் காட்டுறதும் சரி, அல்லாஹ் தடை செய்த வழிமுறைகளை பற்றி அலட்சியமாக இருப்பதும் சரி. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம்னு வந்தானாக்கா அதை ஏற்றுக்கொள்வது விஷயத்தில் தாராள மனப்பான்மையோடு இருக்கிறது. சில விஷயத்தில் மனிதர்கள்ட்ட சில பலவீனம் இருக்குது. நல்ல விஷயங்கள் எங்கே சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். ஆனால் நாம் என்ன ஒரு அளவுகோல் வைக்கிறோம் தெரியுமா? நமக்கு பிடிச்ச ஆள் சொன்னால் அது தப்பாக இருந்தாலும் நன்மை அப்படிங்கிற ஒரு மனநிலை. நமக்கு பிடிக்காத ஆள் நல்ல விஷயத்தை சொன்னால் கூட அதை என்ன செஞ்சிடுறது, அவாய்டு பண்ணிடுவோம். அவன் சொல்கிறதையெல்லாம் போய் என்னத்தை போய் கேட்டுக்கிட்டு, நமக்கு பிடிக்காத ஆள் தான், நமக்கு முரண்பட்ட ஆள் தான், பல விஷயங்கள் அவருக்கு நமக்கு ஒத்து வரல, அதனால் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியிருப்போம் அல்லது டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனாலும் அந்த மனுஷன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறான்னு சொன்னால் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா சொல்கிற விஷயந்தான் நமக்கு முக்கியம், சொல்கிற ஆள் முக்கியம் இல்லை. இதை குறித்தும் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்வார்கள், உள்லுர் மா கால் வலா தன்லுர் மண் கால். யார் சொல்கிறான்னு பார்க்காத, என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. இப்போ சொல்லப்படுகிற விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் நமக்கு பிடிக்காத ஆள்கிட்ட வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆள் தானே நமக்கு பிடிக்கலை, அதுக்காக வேண்டி அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் கெட்டதுன்னு ஆயிருமா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நல்ல விஷயம் எங்கிருந்து வந்தாலும் அதனை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை செய்யலைன்னு வச்சுங்களேன். எது? ஒன்று கஞ்சத்தனம் காட்டுறது, ஒன்று அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துறது, நன்மையை பொய் என்று சொல்லி மறுக்கிறது. இந்த 3 இருந்தால் மனிதர்களுடைய முயற்சிகள் கடினமாகி விடுகின்றன, அல்லாஹ் கடுமையாக்கி விடுகிறான். இதை தொடர்ந்தும் கூட பல மனித முயற்சிகள் சம்பந்தப்பட்ட வசனங்கள் வருகின்றன. சுருக்கமாக குறிப்பிட்ட இந்த வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் இதுதான். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் 3 உபாயங்களை, வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடையாமல் போவதற்கான 3 காரணங்களையும் சொல்லுகிறான். மீண்டும் வசனங்களை படிப்போம். இன்ன சாயக்கும் லஷத்தா, உண்மையில் உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. அம்மாமன் ஆத்தா, யார் இறை வழியில் பொருளை வழங்கினாரோ, வத்தகா, அல்லாஹுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருந்தாரோ, வசத்தக பில் ஹுஸ்னா, மேலும் நன்மையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டாரோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு நாம் வழிவகை செய்வோம். அம்மாமன் பகில, யார் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ, வஸ்தகனா, அல்லாஹ்வை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ, வகதப பில் ஹுஸ்னா, நன்மையை பொய் என்று வாதித்தாரோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாடங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. இவற்றை நம்முடைய முயற்சிகளிலே கடைபிடித்து அல்லாஹ்வுடைய வெற்றியை பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.